ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அதுவும் ஆனந்தியோட கல்யாண விஷயத்துல மீனாட்சி மேடம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ நீ வேண்டான்னு சொல்லி தடுக்க நினைச்ச. அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு குடும்பமே சந்தோஷமா இருந்தப்ப கூட உங்க 2 பேர் முகமும் பதட்டமாவே இருந்தது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னன்னு நான் கேக்குறேன். அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அது உங்ககிட்ட சொல்ல நினைச்ச விஷயம் என்னன்னா, இது சம்மர் சீசன்ல ஷாலினிக்கு ஒரே புழுக்கமா இருக்கான். அதனால வீட்டுக்கு ஒரு புது ஏசி வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம ஷாலினிக்கு வேற தலையில அடிபட்டு இருக்குல்ல, ரொம்ப டயர்டா இருக்கான். அதான் உங்ககிட்ட எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளே கல்யாண செலவெல்லாம் இருக்கு, எதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா. இதுதான் காரணமா? ஆமாக்கா, இந்த விஷயத்தை தான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்தோம். சரி, அப்ப மீனாட்சி மேடம் வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னது எதுக்காக? அதையும் என்கிட்ட சொன்னாக்கா. அம்மா கூட சொன்னாங்கல்ல, அவங்க கால்ல விழுந்தாவது சமாதானம் பண்ணிடுவேன்னு. அதான் வேண்டான்னு சொல்லி தடுத்தேன்னு நீங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்க்கா. இல்ல ஷாலினி? ஆமா அண்ணி. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவளோட காதல் விஷயத்த சொல்லிடலான்னு பார்த்தா வேற ஏதோ பேசிட்டு இருக்காளே. வேற எதுவும் இல்லல்ல? இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்றோமே. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சு எதுவும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுறாத. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஏதாச்சும் மறைப்பனாக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க போங்க, நீங்க கூலா இருங்க, போங்க. நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், நான் ரொம்ப நம்புறேன். நீ லூஸ் ஆயிட்டியா? அண்ணி அவங்களாவே வந்து கேட்டாங்கல்ல, பாலுவனி காதலிக்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. ஐயோ ஷாலினி, என்னால முடியல ஷாலினி. என் அக்காவை பார்த்து நான் இன்னொருத்தர காதலிக்கிறேன்னு என்னால சொல்ல முடியல. இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கா அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. மனசு வலிக்குது ஷாலினி. நீ வெளிய அக்கா பேசினது கேட்டல்ல? என்னோட இந்த கல்யாணத்தை வச்சு அம்மா பெரிய ஆசையோட கனவோட இருக்காங்க. இந்த நேரத்துல நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி எப்படி அவங்க மனசை நான் சுக்குநூறா உடைக்க முடியும்? என்னால முடியாது. அப்படி நீ சொல்லாம இருந்தா நீ கடைசி வரைக்கும் பாலு கூட சேரவே முடியாது. கௌஷிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், பரவாயில்லையா?